ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட் வீடியோவே வரலன்னு கம்ப்ளைண்ட்டு. ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கனாலும் சரி, 11th 12th பார்த்தீங்கனாலும் சரி, யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. எனக்கு கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அது போய் சஜஸ்ட் ஆகும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டும் அதில் வந்து சேரும். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள் பர்சனலி. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஹவு டு கெட் 475 in 65 days. ஸோ 450 தாண்டி ஒரு 475 எடுக்கலாமா, எடுக்க முடியுமா இந்த 65 நாளில்? நமக்கு இன்னும் பப்ளிக் 69 நாள் இருக்குது. 65 நாள்னு ஏன் கணக்கு போட்டால் கடைசி 4 நாள் கணக்கு வேண்டாம். ஸோ இந்த 65 நாள் கணக்கில் தாராளமாக இப்பிருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட படிக்கலாம். இப்போது கட்டாயமாக நீங்கள் வந்து யோசிச்சது என்னென்னா, என் பையன் வந்து ஹாஃப் இயர்லியில் கம்மி மார்க்கு பேரண்ட்ஸ்னு யோசிச்சிருப்பாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸே யோசிச்சிருப்பான், நான் இப்போ தான் 250 மார்க் எடுக்கிறேன், என்னால் ஒரு 400 மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஈஸியாக முடியும், ஈஸியாக எடுக்க முடியும். பப்ளிக்கில் ஹாஃப் இயர்லியோட ஒரு 50 மார்க் ஜாஸ்தி வர்றது உண்மை தான். பட் நீங்கள் இன்னும் பொட்டன்ஷியல் போட்டு கொஞ்சம் போட்டு படிச்சிங்கன்னா இன்னும் ஒரு 100 மார்க் ஜாஸ்தியாகும். அதுதான். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் ஃபஸ்ட்டு மேக்ஸை பற்றி சொல்கிறேன். என்னெல்லாம் முடிச்சிருக்கணும் பப்ளிக்குள்ளே மொத்தம் இந்த 65 நாளில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் படித்தாலே போதும். நம்ம 5 மார்க் போட்டிருக்கோம், 2 மார்க் தான் இன்னைக்கு போடலை. 3.2 3.8 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஜிசிடி. இன்கேஸ் நல்லா படிக்கிற பையனாக தான் 3rd சாப்டர் ஃபுல்லாகவே படி, தப்பே இல்லை. 4வது சாப்டர் தீரம்ஸ், பித்தகாரஸ் தீரம், ஆங்கிள் பைசெக்டர் தீரம், தேல்ஸ் தீரம். 5th சாப்டரும் ஃபுல்லாக. 6th சாப்டரில் 6.2லேருந்து 6.4 வரைக்கும் எல்லாமே. 7th சாப்டரில் 7.2லேருந்து 7.4 வரைக்கும் எல்லாமே. 8.3 8.4. ஸ்டாட் படிக்க வேணும். ஸ்டாட்டில் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். ஸ்டாட்டில் 2 மார்க் மட்டும் பார்த்துக்கோங்க. R = L - S அந்த ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். எல்லாருமே 5 மார்க் படிச்சிடுறீங்க மேக்ஸில், 2 மார்க் தான் அட்டன் பண்ண மாட்டேங்க. 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி, செட்டு சாப்டர் 1 ஃபுல்லாக படிச்சிருங்க, சரிங்களா? சாப்டர் 1. சாப்டர் 3ல் ஏகப்பட்ட 2 மார்க் இருக்குது, சரிங்களா? எக்ஸசைஸ் 3.2ல் எல்சிஎம், எக்ஸசைஸ் 3.4ல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு கேட்பாங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.7ல் ஸ்கொயர் ரூட்டு ஃபஸ்ட்டு சம் எக்ஸாம்பிளே ஃபஸ்ட்டு. அடுத்தது எக்ஸசைஸ் 3.9ல் நம்ம சொல்லக்கூடிய சம்மன் ப்ராடக்ட்டு அண்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. அப்புறம் 3.13ல் நேச்சர் ஆஃப் ரூட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் 3.10ல் ஃபார்முலா மெத்தடு. இது ரொம்ப ஈஸி. 3rd சாப்டர் படித்தாலே போதும். அப்புறம் சாப்டர் 5ல் ஃபார்முலா தெரிஞ்சால் போடுறோம். சாப்டர் 6ல் 6.1ல் ஃபஸ்ட்டு 6 எக்ஸாம்பிள், 6.2ல் ஃபஸ்ட்டு சம்மு லேடரு கைட்டு, 6.3ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மு எக்ஸாம்பிள்லேயும் ஃபஸ்ட்டு சம் போதும். இவ்வளோ தான். இதில் ஒரு 5 2 மார்க் தான் இருக்குது. அதேமாதிரி 7th சாப்டர்லேயும் ஒரு 8 2 மார்க் தான் இருக்குது. 7.1லேயும் 7.2லேயும் எக்ஸாம்பிள் கணக்குகள் மட்டும்தான் அதிகமாக 2 மார்க்கு, எக்ஸசைஸில் கம்மி தான். 8.3 8.4 ப்ராபபிலிட்டி 2 மார்க்கும் எழுதிடலாம். ஸ்டாட் 2 மார்க் 8.1லேயும் பார்த்துருவீங்க. எனக்கு தெரிஞ்சு 2 மார்க் அவ்வளோ கஷ்டம் இல்லை. செகண்ட் சாப்டர்லேயும் டேர்ம் கண்டுபிடி, 19th டேர்ம் கண்டுபிடி, 18th டேர்ம் கண்டுபிடி, ஏபிஜிபிலையும் பாருங்கள், 2.2லையும் பாருங்கள். நான் கொடுக்குறேன், இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அவசரம் வேண்டாம், சரிங்களா? நல்ல ஈஸியாக படிக்கலாம். ஸோ ரொம்ப முடியாத பசங்களாக இருந்தால் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க பப்ளிக்குள்ளே. இல்லை நல்லா படிக்கிற பசங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு யூனிட் எக்ஸசைஸும் பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். ஜாமெண்ட்ரி, கிராஃப் 1 மார்க். இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு பாகுபாடும், ஜாமெண்ட்ரியில் 2 டேஞ்சன்ட்டு, ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி சிமிலர் ட்ரையாங்கிள், கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன், ஃபஸ்ட்டு கிராஃப் எல்லாமே போட்டு பார்த்துருக்கணும், டவுட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஜாமெண்ட்ரி கிராஃபில் 14 மார்க் அப்படியே வந்துடும், 1 மார்க் அப்படியே, ஓகேவா? புக் பேக்கே வந்துடும். சயின்ஸில் என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 65 நாளில் படிக்க முடியும். ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக புக் பேக் படிச்சுக்கோங்க. பயாலஜிலையும் ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக புக் பேக் முடிச்சிருங்க. பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 23 வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் புக் பேக் படித்தாலே சந்தோஷம். இல்லைனா படிக்க முடியலன்னா 17வது யூனிட்லேருந்து 23வது யூனிட் வரைக்கும் புக் பேக் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா 1 or 2 சென்டென்ஸ், ஃபில்லப்ஸ், சூஸு, அப்புறம் 2 மார்க்கு, அதுக்கப்புறம் 4 மார்க் 7 மார்க் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா 7 மார்க் ஃபஸ்ட் அந்த ஒரு 7 மார்க் எழுதலாம், 2 4 மார்க் எழுதலாம், 2 2 மார்க் எழுதலாம். அட்லீஸ்ட் பாதியாவது படிங்கன்னு சொன்ன வந்தேன். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே சயின்ஸில் மோரோவர் இந்த ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டிங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் 6 லெசன்லேயும் பார்க்கணும். எக்ஸாம்பிள் சம்மாவது பார்த்துட்டு போங்க. எக்ஸசைஸ் சம்லாம் நான் கொடுக்குறேன் என்ன பார்க்கணும்னு. கெமிஸ்ட்ரியில் 7th யூனிட்டில் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்க்கணும். ஆனால் 8th லெசனில் புக் பேக் மட்டும் பார்த்தா போதும், 9th லெசனில் புக் பேக் மட்டும் பார்த்தா போதும். ஹார்ட்ஸ் கொஸ்டினும் பார்க்கணும் கெமிஸ்ட்ரியில். பயாலஜியில் டயக்ராம்ஸ். இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமாக சயின்ஸில் நம்மளால் சென்டம் போட முடியும். 75க்கு 75. ரொம்ப லோவாக படிக்கிறவங்க கூட 65 மார்க் ஈஸியாக எடுக்கலாம், சரிங்களா? சோஷியலை பொறுத்த வரைக்கும் இதுதான் லெசன். ஹிஸ்ட்ரியில் 10 லெசனு, ஜாகிரபியில் 7 லெசனு,
சிவிக்ஸில் 5 லெசனு, எக்கனாமிக்ஸில் 5 லெசனு. இது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சோஷியலில் முடிக்க வேண்டியது 2 மார்க்கு மேப்பு டைம்லைனை தான். ஃபில்லப்ஸு, சூஸு, மேப் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி மேப்பு, டைம்லைனு, டிஸ்டிங்யூஷ் கீரீசன் இதை மட்டும் முடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 37 மார்க் பக்கம். இதில் 5 5 15 15 ஒரு 23 23 ஒரு 5 28 28 ஒரு டிஸ்டிங்யூஷ் கீரீசன் 33. ஸோ இதை மட்டும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே உங்களால் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் 32 35 அந்த மார்க் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கோட்டை விட்றாதீங்க. ஃபஸ்ட்டு இது தரவாருங்க. வீக்காக இருந்தாலும் சரி, நல்லா படிக்கிறாலும் சரி. இந்த 5 மார்க்கில் பிரச்சனை என்னென்னா 10 5 மார்க் அட்டன் பண்ணுறதுலாம் ஹிஸ்ட்ரியில் 3 கேட்க வாய்ப்பு இருக்குது, ஜாகிரஃபியில் 3 கேட்க வாய்ப்பு இருக்குது. தியரி சிவிக்ஸில் 2 தியரி கேட்க வாய்ப்பு இருக்குது, எக்கனாமிக்ஸ் 2 தியரி. நம்ம சொல்கிற கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சோஷியலுக்கு போட்டாச்சு 5 மார்க்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா வரைக்கும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், 25 கொஸ்டின்ஸ். அதை மட்டும் படிச்சிங்கனாலே இந்த ஃபில்லப்ஸும் இந்த டைம்லைன் மேப்பும் வரும். இது கூட சேர்த்து ஒரு 7 தியரி மட்டும் எழுதுனீங்கன்னா, டிஸ்டிங்யூஷ் கீரீசன் கூட ஆப்ஷனில் விட்டுருங்க, எழுதுனீங்கன்னா கட்டாயமாக 10மே எழுதிடலாம். 8 மார்க்கில் ஹிஸ்ட்ரியில் புக் இன் புக் பேக் கட்டாயமாக நம்ம சொல்லக்கூடியது புக் இன் புக் பேக் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஹிஸ்ட்ரியில் 8 மார்க் எழுதிடலாம். 8 மார்க் ஆப்ஷனில் வரும். உதாரணத்துக்கு புக்கின்னா ஃபெயிலியர் ஆஃப் வேர்ல்டு வார், ஃபெயிலியர் ஆஃப் 1857 யாரும் படிக்க மாட்டாங்க. வேர்ல்டு வார் 1ஓட ஃபெயிலியர் படிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் வேர்ல்டு வார் காசஸ் படிப்பாங்க. வேர்ல்டு வார் 2ஓட இந்த ஃபெயிலியர் வர்றதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அண்டு புக்கின்ல இன்னும் நிறையா இருக்குது. ஹோம் ரூல் மூமெண்ட் 2 மார்க்கே 5 மார்க்கில் கேட்பாங்க. கிலஃபட் மூமெண்ட்டு அது 2 மார்க்கு, வேலுநாச்சியார் கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்க கொஷின்ஸை நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, பயப்படாதீங்க. அது போக 2 மார்க்ஸ் எல்லாம் புக் பேக்கில் நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் படிச்சினாலே போதும். ஸோ இந்த 65 நாள் தாராளமாக போதும் இது படிக்கிறதுக்கு. ரொம்ப பயப்படணும்னு அவசியமே இல்லை. சரிங்க. தமிழில் பொறுத்த வரைக்கும் 6 இயல் நல்லா சிறுவினா குருவினா படிச்சிங்கனாலே போதும். எல்லா சிறுவினா குருவினா எழுதிடலாம். இல்லையா, உனக்கு பிடிச்ச மாதிரி 9 லெசனில் படித்தாலும் சரி. நெடுவினா மட்டும் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். 8 மார்க்கில் உரைநடை செய்யுள், துணைப்பாடம், கட்டுரை. துணைப்பாடம் அன்னம்மையா, அழகிரிச்சாமி, புயலே ஒரு தோணி, மேரி கதை, கற்கென்று இந்த 4 துணைப்பாடம் படித்தா 1 எழுதிடலாம். கட்டுரையில் சாலை விபத்து விதிகள், அதுக்கப்புறம் கல்பனா சாவ்லாவோடது, அதுக்கப்புறம் ஒயிலாட்டம் மயிலாட்டம். சரிங்களா. ஸோ இந்த டைப் 6வது இயலில் இருக்கும். ஸோ இந்த 3 படித்தா இந்த கட்டுரை எழுதிடலாம். உரைநடை செய்யுளில் நிறையா இருக்குது. குழந்தை தூக்கவோ, அப்புறம் ஃபஸ்ட்டு இயலில் தமிழ் சொல்வளம், அப்புறம் முல்லைப்பாட்டு கார்காலம், அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மறுவுரு பாக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். லாஸ்ட் இயர்லேயும் இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தரேன். ஸோ அப்படி பிரித்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒட்டுக்க இயல் வைஸ் படிச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். 8 மார்க்கும் முன்னுரிமை கொடுங்க. 5 மார்க்கில் கவிதை எழுதுறது, கவினுரை அது ஓன எழுதிக்கலாம். சிறுவினா 1 கேட்பாங்க, அது நான் சொல்கிறேன். அப்புறம் படிவம் வந்து ஈஸி, 4 படிவம் இருக்குது, படிச்சிருக்கோம். மொழிபெயர்ப்பு படித்து தான் ஆகணும். கடிதம் படித்து தான், கடிதம், உணவு விடுதி, அந்த மாதிரி பொங்கல், திருமலர், பொங்கல், உழவு வந்தனை செய்வோம், உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது கடிதம். ஸோ அப்புறம் மின் விளக்கு வசதி வேண்டி ஒரு கடிதம். ஸோ இது எல்லாமே கடிதத்தில் படிச்சிங்கன்னா எழுதிடலாம். அது போக வீட்டில் ஒரு மாணவன் எப்படி இருக்கும், பள்ளியில் ஒரு மாணவன் இருக்கும், இன்சொல் தீய சொல், இதெல்லாமே ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா. நான் ஓப்பனாக சொல்லட்டுங்களா, பயிற்சியும் கூட ஈஸி. பயிற்சியில் அந்த 2 மார்க் கூட ஈஸி. நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது தான் வரும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் 5 மார்க்கும் 8 மார்க்கும் ரெடியாக இருங்க. குருவினா சிறுவினா கூட படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. மொழிபெயர்ப்பு கூட கடைசியில் பார்த்துக்கலாம். இங்கிலீஷில் 3 ப்ரோஸு, 3 போயமு, 3 சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில் வந்து தரவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 5 லெசன்ஸ் 2 மார்க்ஸ் மட்டும் படித்து தரவாக இருங்க. நான் சொல்கிறது ப்ரோஸில். போயமில் வந்து அப்ரிசியேஷனும் அப்படி தான். எதையும் 5 லெசன்ஸ் அப்ரிசியேஷன் புக் பேக் படித்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இது போதும். 1 மார்க் வந்து வே டு சக்ஸஸ் கைடில் யூஸ் பண்ணி படிங்க. தட்ஸ் இட். புக் பேக் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலும் போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிங்களா போதும். இங்கிலீஷில் கிராமர் மட்டும் நம்ம தனியாக அது கிளாஸ் கொடுப்போம், இல்லைன்னா நோட்ஸ் கொடுப்போம். சரிங்களா. ஸோ மொத்தத்தில் நமக்கு இதெல்லாமே இந்த 65 நாளில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதுக்கு ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியல. ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஜனவரி மாதம் கொஞ்சம், பிப்ரவரி மாதம் கொஞ்சம், மார்ச்சில் எல்லாம் திரும்பி ஃபுல்லாக ரிவிஷன். இந்த மாதிரி ஒரு பிளான் படி படிங்க. ரொம்ப ஜம்முன்னு படிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். 4:45 எந்திரிச்சு 5 மணிக்கு படிக்கணும். 5:30க்கு 7 மணிக்குள்ளே படித்து முடிக்கணும். அண்ட் ஈவினிங்கும் ஒரு 3 மணி நேரம் படிக்கணும். 6:30 to ஒரு 9 மணி படிக்கிற மாதிரி பாருங்கள். இது நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. 10th அசால்ட்டாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பப்ளிக் வேறு,
நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பயப்படணுங்க அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு நான் கொடுக்குறத படிச்சிங்கனாலே 450க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். 400ங்கிறது ஈஸி, இப்படிங்கிறக்குள்ளே எடுத்துடலாம். ஸோ அதனால் யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.